அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் இதை மாதிரி நான் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 3 கப் தேங்காய் பால், 1 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க சோளத்தை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி எல்லா சோளத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம அப்படியே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு இதை மாதிரி கொரப்பாக அரைஞ்சி வந்துடும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் கட்டி இல்லாமல் இதை மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்களா வீட்டில் உள்ளவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ண வேணாம், பாத்திரம் மட்டும் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஸ்வீட் கார்னையும் தேங்காய் பாலையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்னை இதை மாதிரி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகி போயிடும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்வீட் கார்ன் சாப்பிட மாட்டுறாங்க, சோளம் எதுவும் சாப்பிட மாட்டுறாங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அது கூட ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வர டைமில் தான் நம்மளுக்கு கட்டியாகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்பியும் இதை மாதிரி சூடு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தேங்காய் பால் நம்மளுக்கு கொதித்து வரும். அது வரைக்கும் நல்லா இதை மாதிரி நம்ம கலந்து விடணும். இப்போது இதை மாதிரி தேங்காய் பால் கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியாக ஊற்றின பால் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்னெல்லாம் வெந்து நம்மளுக்கு இந்த டைமில் அந்த ஸ்வீட் கார்னோட வாசனை நல்லா வரும். அந்த டைமில் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்த டைமில் நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸை அப்படியே ஊற்றிக்கலாம். கஸ்டர்டை ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கை விடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு கஸ்டர்டை ஊற்றினதுக்கு அப்புறமா இதை மாதிரி திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். நான் இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட் கார்னோட கலரும் அந்த கஸ்டர்டோட கலரும் சேர்ந்து அழகான ஒரு மஞ்சள் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது கஸ்டர்டு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இதை மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை மாதிரி நம்மளுக்கு நெய் அப்ளை பண்ணி அதில் ஊற்றும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். அதனால தான் நெய் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை அப்படியே இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாமே ஊற்றியாச்சு. இதை நம்ம ஆற விட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடுங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சில்லுண்டு சூப்பரான ஒரு கஸ்டர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிமையாகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நம்ம இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும், அதுவும் இந்த வெயில் டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. குறைஞ்ச பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.